ஓம் சாந்தி. செப்டம்பர் 12, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, பிராமணர்கள் உச்சி குடுமிகளும் சூத்ரர்கள் பாதங்களும் ஆவார்கள். நீங்கள் சூத்ரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகும் பொழுது உங்களால் தேவர்கள் ஆக முடியும். கேள்வி: உங்களிடம் உள்ள எந்த தூய உணர்வை மக்கள் எதிர்க்கின்றார்கள்? பதில்: இப்பழைய உலகம் முடிவடைந்து புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதே உங்கள் தூய உணர்வுகளாகும். இதற்காக இப்பழைய உலகின் விநாசம் ஏறத்தாழ இடம்பெற உள்ளது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் மக்கள் இதை கூட எதிர்க்கிறார்கள். கேள்வி: இந்த இந்திர சபையின் பிரதான நியதி என்ன? பதில்: தூய்மையற்ற சூத்ரர் எவரும் இந்த இந்திர சபையின் ஒன்று கூடலுக்கு அழைத்து வரப்படக்கூடாது. இங்கு எவரேனும் தூய்மையற்ற எவரையாவது அழைத்து வந்தால் அவரும் பாவத்தை சேர்த்துக் கொள்வார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் ஆதலால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக உங்கள் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பது ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மாத்திரம் இது தெரியும். எவ்வாறாயினும் மாயை உங்களை இதை கூட மறக்கச் செய்கின்றாள். நீங்கள் தேவர்கள் ஆகுவதற்கு விரும்புவதால் மாயை உங்களை பிராமணர்களிலிருந்து சூத்ரர்கள் ஆக்குகின்றாள். சிவ் பாபாவை நினைவு செய்யாததால் பிராமணர்கள் சூத்ரர்கள் ஆகின்றார்கள். நீங்கள் உங்களுடைய சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். உங்களின் சொந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது இந்த பழைய உலகம் இருக்க முடியாது. இவ்வுலகிலிருந்து அனைவரும் அமைதி தாமத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். இவையே உங்களுடைய தூய உணர்வுகளாகும். எவ்வாறாயினும் இவ்வுலகம் அழிக்கப்பட உள்ளது என்று நீங்கள் கூறும் பொழுது மக்கள் நிச்சயமாக உங்களை எதிர்க்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பிரம்மா குமாரிகள் என்ன கூறுகிறார்கள்? அவர்கள் தொடர்ந்தும் விநாசத்தை பற்றியே பேசுகிறார்கள். இந்த விநாசத்தினால் மாத்திரமே குறிப்பாக பாரதத்திற்கும் பொதுவாக உலகிற்கும் நன்மை ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியும். இது உலக மக்களுக்கு தெரியாது. விநாசம் நடைபெறும் பொழுது அனைவரும் முக்தி தாமத்திற்கு செல்வார்கள். நீங்கள் இப்பொழுது இறை சமுதாயத்திற்கு உரியவர்கள். முன்னர் நீங்கள் அசுர சமுதாயத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். கடவுளே உங்களுக்கு கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எவராலும் நிலையான நினைவில் இருக்க முடியாது என்பது தந்தைக்கு தெரியும். எவராவது நிலையான நினைவில் இருந்திருந்தால் அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு அவர் பின்னர் தன்னுடைய கர்மாதி ஸ்திதியை அடைந்திருப்பார். தற்பொழுது அனைவரும் முயற்சியாளர்களே. பிராமணர்கள் ஆகுபவர்கள் மாத்திரம் தேவர்கள் ஆகுவார்கள். பிராமணர்களில் இருந்து அவர்கள் தேவர்கள் ஆகுவார்கள். பிராமணர்களே உச்சி குடுமிகள் என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். குழந்தைகள் ஒரு குட்டிக்கரணத்தை இடும் பொழுது முதலில் உச்சி குடுமியாகிய தலை இருக்கிறது. பிராமணர்களுக்கு எப்பொழுதும் ஒரு உச்சி குடுமி இருக்கிறது. நீங்கள் பிராமணர்கள். முன்னர் நீங்கள் சூத்ரர்களாக இருந்தீர்கள், அதாவது நீங்கள் பாதங்களாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது உச்சி குடுமியாகிய பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். முகம் தேவர்களையும், கரங்கள் சத்திரியர்களையும், வயிறு வைசியர்களையும், பாதங்கள் சூத்ரர்களையும் குறிப்பிடுவதாக கூறப்படுகிறது. சூத்ரர்கள் என்றால் சீரழிந்த புத்தியாகிய சூத்ர புத்தியை உடையவர்கள் என்று அர்த்தமாகும். தந்தையை அறியாதவர்கள் சீரழிந்த புத்தியுடையவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். உண்மையில் அவர்கள் தொடர்ந்தும் தந்தையை மேலும் அதிக அளவு அவதூறு செய்கிறார்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், பாரதத்தில் அவதூறு உள்ள பொழுதெல்லாம் நான் வருகின்றேன். தந்தை பாரதவாசிகளுடன் மாத்திரம் பேசுகின்றார். அதர்மம் தழைத்தோங்கும் பொழுதே தந்தை பாரதத்திற்கு மாத்திரம் வருகின்றார். அவர் வேறு எங்கும் வருவதில்லை. பாரதம் மாத்திரமே அழிவற்ற தேசமாகும். தந்தையும் அழிவற்றவர். அவர் ஒரு பொழுதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தினுள் வருவதில்லை. தந்தை இங்கு அமர்ந்திருந்து இந்த ஞானத்தை அழிவற்ற ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மாத்திரம் கொடுக்கின்றார். அந்த ஷரீரம் அழியக்கூடியதாகும். இப்பொழுது நீங்கள் ஷரீர உணர்வை நீக்கிவிட்டு
உங்களை ஆத்மாக்களாக கருத ஆரம்பித்துள்ளீர்கள். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஹோலி பண்டிகையில் அவர்கள் கோக்கியை, அதாவது நூலால் கோர்க்கப்பட்ட இனிப்பு சப்பாத்தியை தயாரிக்கும் பொழுது கோக்கி எரிந்துவிட்டாலும் நூலானது எரிவதில்லை. ஆத்மாவை ஒருபொழுதும் அழிக்க முடியாது. அந்த உதாரணம் இதன் அடிப்படையிலேயே உள்ளது. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. ஆத்மாக்கள் செயலின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், இல்லை, ஆத்மாக்களே தங்களின் சரீரங்களின் மூலமாக நல்ல தீய செயல்களை புரிய வைக்கின்றார். ஆத்மாக்கள் ஒரு சரீரத்தை நீக்கி மற்றொன்றை பெற்று தங்களின் செயல்களுக்காக துன்பப்படுகிறார்கள். ஆகவே ஆத்மாக்கள் அந்த கர்ம கணக்குகளை சுமந்து செல்கிறார்கள். இதனாலேயே அசுர உலகில் உள்ள மக்கள் பெருமளவு துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுடைய ஆயுட்காலங்களும் குறுகியவை. ஆனால் மக்கள் அந்த துன்பம் அனைத்தையும் சந்தோஷமாக கருதுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அவர்களுக்கு விகாரமற்றவர்கள் ஆகுங்கள் என்று அதிக அளவு கூறுகிறீர்கள். இருப்பினும் தங்களால் நஞ்சு இன்றி இருக்க முடியாது என்று அவர்கள் கூறுகிறார். ஏனென்றில் அவர்கள் சூத்ர சமுதாயத்தினராக உள்ளார்கள். அவர்கள் சூத்ர புத்தியை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உச்சி குடுமியாகிய பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். உச்சி குடுமியே அனைத்திலும் உயர்வானது. அது தேவர்களை விடவும் உயர்வானது. இந்நேரத்தில் நீங்கள் தந்தையுடன் இருப்பதால் நீங்கள் தேவர்களை விடவும் உயர்வானவர்கள். இந்நேரத்தில் தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை உங்கள் கீழ்ப்படிவான சேவகர் ஆகியுள்ளார். ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகளின் கீழ்ப்படிவான சேவகர். அவர் குழந்தைகளை பெற்று அவர்களை பராமரித்து அவர்களுக்கு கல்வி ஊட்டுகின்றார். பின்னர் குழந்தைகள் வளர்ந்து அவர் வயோதிபர் ஆகும் பொழுது அவர் தனது குழந்தைகளுக்கு தனது சொத்து அனைத்தையும் கொடுத்துவிட்டு குரு ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒதுங்கி ஓய்வு ஸ்திதிக்குள் செல்கின்றார். முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக அவர் ஒரு குருவை ஏற்றுக்கொள்கின்றார். எவ்வாறாயினும் அவரால் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பராமரிக்கிறார்கள். உதாரணமாக, தாய் நோய்வாய்ப்பட்டால் அப்பொழுது தந்தையே குழந்தையை சுத்தம் செய்ய வேண்டும். ஆகவே பெற்றோர்களே குழந்தைகளின் சேவகர்கள். அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தங்கள் சொத்து முழுவதையும் கொடுக்கிறார்கள். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நான் வரும்பொழுது நான் சிறு குழந்தைகளிடம் செல்வதில்லை. நீங்கள் அனைவரும் வளர்ந்து விட்டீர்கள். நான் இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றேன். நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள் ஆகும் பொழுது நீங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என அழைக்கப்படுகிறீர்கள். அதற்கு முன்னர் நீங்கள் சூத்ர குமார்கள் குமாரிகளாக இருந்தீர்கள். நீங்கள் விலைமாதர் இல்லத்தில் இருந்தீர்கள். தற்பொழுது நீங்கள் விலைமாதர் இல்லத்தில் வசிப்பவர்கள் அல்ல. இங்கு விகாரமுடையவர்கள் வசிக்க முடியாது. அவர்களுக்கு ஓர் உரிமை கிடையாது. நீங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். இந்த இடமானது பிரம்மா குமார்களும் குமாரிகளும் வசிப்பதற்கானதாகும். சில குழந்தைகள் மிகவும் முட்டாள்களாக இருப்பதால் தூய்மையற்றவர்களும் விகாரத்தில் ஈடுபடுபவர்களும் சூத்ரர்கள் என்று அழைக்கப்படுவதுடன் இங்கு தங்குவதற்கு அவர்களுக்கு ஓர் உரிமை கிடையாது என்பதையும் அவர்களால் இங்கு வர முடியாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்திர சபையின் கதை உள்ளது. இதுவே ஞான மழை பொழிகின்ற இந்திர சபையாகும். எந்த பிரம்மா குமாரியாவது ரகசியமாக தூய்மையற்ற நபர் எவரையேனும் இந்த ஒன்று கூடலில் அமர்வதற்கு அனுமதித்தால் அப்பொழுது அவர்கள் இருவருமே சபிக்கப்படுகிறார்கள். நீங்கள் கல்லாகி போவீர்களாக. இதுவே உண்மையான இந்திர சபையாகும். இது சூத்ர குமாரிகளின் ஆன்மீக ஒன்று கூடல் அல்ல. தேவர்கள் தூய்மையானவர்களும் சூத்ரர்கள் தூய்மையற்றவர்களும் ஆவார்கள். தந்தை வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையான தேவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள். ஆகவே இதுவே இந்திர சபை ஆகும். எவராவது அனுமதியின்றி ஒரு விகாரமுடைய நபரை அழைத்து வந்தால் அவர் பெருமளவு தண்டனையை பெறுவதுடன் ஒரு கல் புத்தியை கொண்டிருப்பவராகவும் ஆகின்றார். இங்கே நீங்கள் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகின்றீர்கள். ஆகவே அத்தகையவர்களை அழைத்து வருபவர்களும் சபிக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஏன் ரகசியமாக ஒரு விகாரமுடைய நபரை இங்கே அழைத்து வந்தீர்கள்? நீங்கள் இந்திரனிடம் கூட, அதாவது தந்தையிடம் கூட கேட்கவில்லை.
ஆகையால் அதிக அளவு தண்டனை பெறப்படுகிறது. இவை மறைமுகமான விஷயங்களாகும். இப்பொழுது நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். நியதிகள் மிகவும் கடுமையானவை. அவர்கள் தங்கள் ஸ்திதியிலிருந்து வீழ்ந்து முற்றிலும் கல்லாகி விடுகிறார்கள். அவர்கள் கல்புத்தியை கொண்டிருப்பதுடன் தெய்வீக புத்தியை உடையவர்கள் ஆகுவதற்கான முயற்சியை கூட செய்வதில்லை. இந்த விஷயங்கள் மறைமுகமானவை. குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரமே அவற்றை புரிந்து கொள்ள முடியும். இங்கு பிரம்மா குமார்களும் குமாரிகளும் தங்குகிறார்கள். தந்தையே அவர்களை தேவர்கள் ஆக்குகின்றார். அதாவது அவர் கல்புத்தி உடையவர்களை தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆக்குகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்துகின்றார். எவரும் எந்த நியதிகளையும் மீறக்கூடாது. இல்லாது விட்டால் அவர்கள் காமம், கோபம், பேராசை, பற்று மற்றும் ஆணவம் போன்ற 5 விகாரங்களால் பீடிக்கப்படுவார்கள். இவையே அரை கல்பத்தின் 5 பெரிய தீய ஆவிகளாகும். தீய ஆவிகளை விரட்டி அடிப்பதற்கே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். தூய்மையானவர்களாகவும் சுத்தமானவர்களாகவும் இருந்த ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களாகவும் அசுத்தமானவர்களாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் நோய்வாய்ப்பட்டவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். இவ்வுலகில் பெருமளவு துன்பம் உள்ளது. தந்தை வந்து ஞான மழையை பொழிகின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்கள் மூலம் மாத்திரமே அதனை செய்கின்றார். உங்களுக்காக அவர் சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். யோக சக்தி மூலம் நீங்கள் மாத்திரமே தேவர்கள் ஆகின்றீர்கள். தந்தை அவ்வாறு ஆகுவதில்லை. தந்தையே சேவகர். ஒரு ஆசிரியரும் மாணவர்களின் சேவகரே. அவர் அவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் சேவை செய்கின்றார். இந்த ஆசிரியர் கூறுகின்றார், நான் உங்களுடைய அதி கீழ்ப்படிவான சேவகர். மற்ற ஆசிரியர்கள் அவர்களை சட்ட நிபுணர்கள், பொறியியலாளர்கள் போன்றவர்களாக ஆக்குவதால் அவர்களும் சேவகர்களே. அதே போன்று குருமார்களும் பாதையை காட்டுகிறார்கள். அவர்கள் சேவகர்களாகி ஆத்மாக்களை முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்லும் சேவையை செய்கிறார்கள். எவ்வாறாயினும் அந்த குருமார்களில் எவராலும் அங்கு எவரையும் அழைத்து செல்ல முடியாது. ஏனெனில் அவர்களே தூய்மையற்ற உள்ளார்கள். ஒரே ஒரு சத்குரு மாத்திரம் சதா தூய்மையானவர். குருமார்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். இந்த முழு உலகமும் தூய்மையற்ற உள்ளது. சத்திய யுகம் தூய உலகம் என்று அழைக்கப்படுகிறது. கலியுகம் தூய்மையற்ற உலகம் என்று அழைக்கப்படுகிறது. சத்திய யுகம் மாத்திரமே முழுமையான சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. திரேதா யுகத்தில் 2 கலைகள் குறைவாக உள்ளன. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அவற்றை கிரகிக்கின்றீர்கள். உலக மக்களுக்கு எதுவும் தெரியாது. முழு உலகமும் சொர்க்கத்திற்கு செல்லும் என்பதல்ல. முன்னைய கல்பத்தில் அங்கிருந்த பாரத மக்களே மீண்டும் ஒருமுறை வந்து சத்திய திரேதா யுகங்களில் தேவர்கள் ஆகுவார்கள். பின்னர் துவாபர யுகத்தில் அவர்கள் தங்களை இந்துக்கள் என்று அழைக்க ஆரம்பிப்பார்கள். உண்மையில் இப்பொழுது மேலிருந்து கீழே இந்து சமயத்திற்குள் வருகின்ற ஆத்மாக்களும் தங்களை இந்துக்கள் என்றே அழைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தேவர்கள் ஆகவும் மாட்டார்கள். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லவும் மாட்டார்கள். அவர்கள் துவாபர யுகத்தின் பின்னர் தங்களுக்குரிய நேரத்தில் கீழே வந்து தங்களை இந்துக்கள் என்று அழைப்பார்கள். ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை பாகங்களை கொண்டிருக்கும் நீங்கள் மாத்திரமே தேவர்கள் ஆகின்றீர்கள். இது நாடகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய யுக்தியாகும். இது பலருடைய புத்தியில் இல்லாததால் அவர்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு இயலாதுள்ளது. இதுவே சத்திய நாராயணனின் கதையாகும். அம்மக்கள் பொய் கதைகளை கூறுகிறார்கள். அவற்றின் மூலம் எவரும் லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகுவதில்லை. இங்கு நீங்கள் நடைமுறை ரீதியில் அவ்வாறு ஆகின்றீர்கள். கலியுகத்தில் பொய்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. மாயை பொய், ஷரீரமும் பொய் என்று கூறப்பட்டுள்ளது. ராவண ராஜ்யம் பொய்யானது. தந்தை சத்திய பூமியை படைக்கின்றார். பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். எவ்வாறாயினும் வரிசை கிரமமாக நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கும் இது தெரியும். ஏனெனில் இது ஒரு கல்வியாகும். மிகவும் குறைவாக கற்பவர்கள் சித்தியடைய மாட்டார்கள். இக்கல்வி ஒரு முறை மாத்திரமே இடம்பெறுகிறது. பின்னர் கற்பது சிரமமாக இருக்கும். ஆரம்பத்தில் கற்று பின்னர் தங்களுடைய சரீரங்களை நீக்கிச் சென்றவர்கள் அந்த சமஸ்காரங்களை தங்களுடன் சுமந்து சென்றார்கள்.
ஆகவே அவர்கள் மீண்டும் இங்கு வந்திருக்க வேண்டும். அவர்கள் கற்றுக்கொண்டிருப்பார்கள். எவ்வாறாயினும் அவர்களின் பெயர்களும் ரூபங்களும் மாறி உள்ளன. ஆத்மாக்களே முழுமையாக 84 பிறவிகளின் பாகத்தை பெறுபவர்கள். அவர்கள் அதனை பல்வேறு பெயர்களினாலும் ரூபங்களினாலும் நேர காலம் மற்றும் இடங்களிலும் நடிக்கிறார்கள். இத்தகைய சின்னம் சிறிய ஆத்மா அத்தகையதோர் பெரிய சரீரத்தை பெறுகின்றார். ஒவ்வொரு சரீரத்திலும் ஓர் ஆத்மா உள்ளார். அத்தகைய சின்னம் சிறிய ஆத்மா ஒரு சின்னம் சிறிய நுளம்பில் கூட இருக்கின்றார். அவை அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் சூட்சுமமான விஷயங்களாகும். இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்கின்ற குழந்தைகள் மாத்திரமே மாலையின் மணிகள் ஆகுவார்கள். மற்றோர்கள் ஒரு சில சதங்கள் பெறுமதியான ஒரு அந்தஸ்தை பெறுவார்கள். இப்பொழுது உங்கள் பூந்தோட்டம் உருவாக்கப்படுகிறது. முன்னர் நீங்கள் முட்களாக இருந்தீர்கள். தந்தை கூறுகின்றார், காம விகாரத்தின் முள் மிகவும் தீங்கானது. அதன் ஆரம்பத்திலிருந்து மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை அது துன்பத்தையே விளைவிக்கிறது. துன்பத்திற்கான பிரதான காரணம் காமமாகும். காமத்தை வெற்றி கொள்வதால் மாத்திரம் நீங்கள் உலகை வென்றவர்கள் ஆகுவீர்கள். இதனையே பலர் சிரமமாக கருதுகிறார்கள். பெரும் சிரமத்துடனேயே அவர்கள் தூய்மையானவர்கள் ஆகின்றார்கள். முன்னைய கல்பத்தில் தூய்மையாகியவர்கள் மீண்டும் தூய்மையாகுவார்கள். யார் முயற்சி செய்கிறார்கள் என்பதும் யார் அதிமேன்மையான தேவர்கள் ஆகுவார்கள் என்பதும் புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் நரனிலிருந்து ஒரு சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாகவும் ஒரு நாரியிலிருந்து சாதாரண பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகவும் மாறுகின்றீர்கள். புதிய உலகில் கணவன் மனைவி இருவரும் தூய்மையானவர்கள். இப்பொழுது அவர்கள் தூய்மையற்றவர்கள். அவர்கள் தூய்மையாக இருந்த பொழுது அவர்கள் சதோ பிரதானமாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். இங்கு இருவரும் முயற்சி செய்ய வேண்டும். சந்நியாசிகளால் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அந்த துறவரை பாதைக்குரிய தர்மம் முற்றிலும் வேறுபட்டது. கடவுள் இங்கு ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் கற்பிக்கின்றார். அவர் இரு பாலரிடமும் கூறுகின்றார், இப்பொழுது சூத்ரர்களிலிருந்து பிராமணர்களாக மாறி பின்னர் லக்ஷ்மி நாராயணன் ஆகுங்கள். அனைவரும் அவ்வாறு ஆக மாட்டார்கள். லக்ஷ்மி நாராயணனின் வம்சமும் உள்ளது. அவர்கள் எவ்வாறு தங்களுடைய ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. சத்யுகத்தில் அது அவர்களின் ராஜ்யமாக இருந்தது. மக்கள் இதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் சத்திய யுகம் 100,000கணக்கான வருடங்களை உடையது என்று கூறப்பட்டுள்ளதால் அது அறியாமையே ஆகும். தந்தை கூறுகின்றார், இது ஒரு முட்காடும் அது ஒரு பூந்தோட்டமும் ஆகும். இங்கு வரும் முன்னர் நீங்கள் அசுரர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அசுரர்களிலிருந்து தேவர்கள் ஆகின்றீர்கள். யார் உங்களை அவ்வாறு ஆக்குபவர்? எல்லையற்ற தந்தையே ஆவார். அது தேவர்களின் ராஜ்யமாக இருந்த பொழுது அங்கு வேறு எவரும் இருக்கவில்லை. நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இது பிரம்மா குமாரிகளினதும் குமாரர்களினதும் ஒன்று கூடலாகும். மக்கள் அசுர செயல் எதையாவது செய்தால் அவர்கள் தங்களை தாங்களே சபித்து கொண்டு கல்புத்தியை உடையவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் ஒரு சாதாரண ஆணிலிருந்து நாராயணன் ஆகின்ற தங்கமான புத்தியை உடையவர்கள் அல்ல. அவர்கள் இதற்கான அத்தாட்சியை பெறுகிறார்கள். அவர்கள் சென்று 3ஆம் தர பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆகுவார்கள். இப்பொழுதும் அரசர்களுக்கும் பணிப்பெண்களும் வேலையாட்களும் உள்ளார்கள். சிலரின் செல்வம் மண்ணில் புதையுண்டு இருந்து என்பது நினைவு கூறப்படுகிறது. தீயை கக்குகின்ற குண்டுகளும் நச்சுவாயு குண்டுகளும் கூட இருக்கும். நிச்சயமாக மரணம் வரவே வேண்டும். மனிதர்களுக்கோ அல்லது ஆயுதங்களுக்கோ தேவையில்லாத அத்தகைய விஷயங்களை அவர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். எங்காவது அமர்ந்திருக்கும் போது அவர்களால் குண்டுகளை வீச முடியும். விரைவில் அனைவரையும் மரணிக்க செய்கின்ற அத்தகையதோர் வழியில் அவை நஞ்சை பரப்பும். பல மில்லியன் கணக்கான மக்கள் மரணிப்பார்கள். இது ஒரு சிறிய விஷயம் அல்ல. சத்யுகத்தில் மிக சொற்ப மக்களே இருக்கிறார்கள். மற்ற அனைவரும் ஆத்மாக்களாகிய எங்களின் வசிப்பிடமாகிய அமைதி தாமத்திற்கு சென்றிருப்பார்கள். ஸ்வர்க்கம் சத்யுகத்திலும் நரகம் இந்த கலியுகத்திலும் உள்ளது. இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது.
நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுவதால் இது துன்ப பூமி ஆகின்றது. பின்னர் தந்தை உங்களை சந்தோஷ தாமத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். பரமாத்மாவாகிய பரம தந்தையே இப்பொழுது அனைவருக்கும் சத்கதியை அருள்வதால் சந்தோஷம் இருக்க வேண்டும். மக்கள் பயப்படுகிறார்கள், ஆனால் மரணத்தின் மூலமாகவே அவர்கள் முக்தியையும் சத்கதியையும் பெறுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தை நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பூந்தோட்டத்திற்கு செல்வதற்கு உங்களின் உள்ளே இருக்கின்ற காமம், கோபம் என்னும் முட்களை அகற்றுங்கள். நீங்கள் சபிக்கப்படக்கூடிய வகையில் அத்தகைய செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். 2. சத்திய பூமியின் அதிபதிகள் ஆகுவதற்கு சத்திய நாராயணனின் உண்மை கதையை கேட்பதுடன் மற்றோருக்கும் கூறுங்கள். இந்த பொய்யான பூமியிலிருந்து அப்பால் விலகி செல்லுங்கள். ஆசீர்வாதம். ஒளியின் அடிப்படையில் இந்த ஞானத்தினதும் யோகத்தினதும் சக்திகளுடன் பரிசோதனை செய்வதன் மூலம் பரிசோதனை செய்யும் ஓர் ஆத்மா ஆகுவீர்களாக. விஞ்ஞானத்தின் பல நடைமுறை பரிசோதனைகள் இயற்கையின் ஒளியால் காட்டப்படுவதைப் போல் உங்களாலும் அழியாத இறை ஒளியால், ஆத்ம உணர்வின் ஒளியால் இந்த ஞானத்தினதும் யோகத்தினதும் சக்திகளின் நடைமுறை ஸ்திதி என்ற ஒளியால் பரிசோதனை செய்ய முடியும். உங்களின் ஸ்திதியும் ரூபமும் லேசாகவும் ஒளியாகவும் இரட்டை ஒளியாக இருக்கும் பொழுது உங்களால் மிக இலகுவாக உங்களின் பரிசோதனைகளில் வெற்றி பெற முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களில் பரிசோதனை செய்ய ஆரம்பித்தால் பரிசோதனை செய்யும் ஆத்மாக்களின் சக்தி வாய்ந்தது ஒரு ஒன்று கூடல் உருவாக்கப்படும். ஸ்லோகம். தடைகளின் சுவடுகள் மற்றும் சந்ததிகள் அனைத்தையும் முடிப்பவர்களே தடைகளை அழிப்பவர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.